பாண்டியஸ்டர் சீரியலில் அடுத்து வர எபிசோடில் நம்ம ராஜி இருந்துட்டு கதிருக்கு வந்து கால் பண்ணுறாங்க. என்னாச்சு, இன்னும் வாங்கினீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், வாங்கிட்டேன் ராஜி, அதான் அதை எப்படி எடுத்துகிட்டு வரேன்னு தான் எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. கதிர், என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க, இங்கே எனக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்குது, முதல்ல நீங்கள் சீக்கிரமாக வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரி ராஜி, கொஞ்சம் பொறுத்துக்கோ, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் வந்து ஃபோனை கட் பண்ணுறாங்க. ரொம்பவே டென்ஷனாக கதிரும் கிளம்பி போகிறாரு. அதுக்கு அடுத்ததாக நம்ம பழனி அட்டமாக வண்டியில் வந்துட்டுருக்கிற போது கதிர் வந்து தெரியாதனமாக மோதிடுறாரு. அதுக்கு அடுத்ததாக, டே மாப்பிள்ள, என்னடா காலையிலே வந்திருக்க, என்னடா மெடிக்கல் ஷாப்க்கெல்லாம் வந்திருக்க, யாருக்காவது உடம்பு முடியலையாடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா, எல்லாரும் வீட்டில் தான் இருக்கான், எல்லாரும் நல்லா இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்புறம் எதுக்காகடா நீ இங்கே வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், மாமா அது வந்து ராஜி வந்து ப்ரெக்னென்சி டெஸ்ட் வாங்கிட்டு வர சொன்னா. என்னடா சொன்னேன்னு இப்போ ப்ரெக்னென்சி டெஸ்ட் வாங்கிட்டு வர சொன்னா மாமா, அதனால தான் யாருக்கும் தெரியாமல் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. எவ்வளோ பெரிய நல்ல விஷயம், ஏண்டா இது இவ்வளோ சங்கட்டமாக சொல்லிக்கிட்டு இருக்க, நான் இப்போவே வீட்டில் இருக்கிற மொத்த பேர்கிட்டையும் நான் சொல்லி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரேன்டா மாமா, அந்த ஒரு தப்பு மட்டும் பண்ணிடாதீங்க, இந்த விஷயம் யாருக்கும் தெரிய வேண்டாம், இவ்வளோ சந்தோஷமான விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னா என்னடா மாப்பிள்ள அர்த்தம், நான் இப்போவே போய் எல்லாரையும் கூட்டிகிட்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பழனி இருந்துட்டு வீட்டில் போயிட்டு எல்லாருக்கிட்டேயும் சொல்கிறாங்க. எல்லாரும் இந்த விஷயத்தை கேட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அதோடு இன்றைக்கான பிரமோ முடிச்சிருக்காங்க.